வணக்கம். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் மந்த்துக்கான இன்சென்டிவ் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கல்வியாண்டிலாவது இன்சென்டிவ் கொஞ்சம் ஏற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் அதே ரூ. 1000 தான் வந்து மறுபடியும் வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இப்போதைக்கு இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயந்தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு முக்கியமான அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னார்வலர்கள் அதாவது ஐடிகே 3.0ல செலக்ட் ஆன தன்னார்வலர்கள் இன்னும் கற்றல் நிலையை வந்து முடிக்காமல் இருக்கீங்க. ஸோ அதை வந்து சீக்கிரமாக வந்து முடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய தன்னார்வலர்கள் பெண்டிங் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க கோஆர்டினேட்டர். ஸோ அதனால் எந்த ஒரு இஷ்யூஸ்க்கும் வந்து இடம் கொடுக்காம நல்லபடியாக வந்து இந்த கற்றல் நிலையை அதாவது மாணவர்களோட கற்றல் நிலையை சீக்கிரமாக வந்து முடிச்சிருங்க. அடுத்ததாக நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸோட அட்டெண்டன்ஸ் வந்து போடும்போது ஆப்பில் வந்து கரெக்டாக போடுங்க, ப்ராப்பராக வந்து போடுங்கன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். இப்போவும் அதே போல் தான் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து அட்டெண்டன்ஸ் வந்து போடலையோ அவங்களோட மையம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்காத வகையில் நீங்கள் ப்ராப்பராக வந்து அட்டெண்டன்ஸ் போடுங்க. சப்போஸ் இன்றைக்கி உங்களால் கிளாஸ் எடுக்க முடியல, இல்லை ஆப்பில் வந்து அட்டெண்டன்ஸ் போட முடியல அப்படின்னா அதுக்கான காரணத்தை வந்து கோஆர்டினேட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் லீவ் விட்டுருக்கீங்க, இல்லை வந்து மழைனால உங்களால் கிளாஸ் எடுக்க முடியல, இல்லை வந்து ஆப் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற என்ன ரீசனோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் லீவ் எடுத்துக்கிட்டீங்க, உங்கள் சென்டர் லீவ் விட்டுட்டீங்க அப்படின்னா அதே வந்து கண்டிப்பாக வந்து கோஆர்டினேட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போனா தான் வந்து அவங்க நீங்கள் என்றைக்கு லீவ் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்க நீங்கள் அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செய்யுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து ஆப்பில் வந்து அட்டெண்டன்ஸ் போட முடியாத சூழ்நிலை இருக்கோ, அதாவது ஐடிக்கு 3.0ல செலக்ட் ஆகி கிளாஸ் எடுக்கிறவங்க, யாருக்கெல்லாம் வந்துட்டு ஆப்பில் வந்து அட்டெண்டன்ஸ் போட முடியாமல் இருக்கோ அவங்களும் கண்டிப்பாக வந்து உங்களோட கோஆர்டினேட்டர்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடணும். சப்போஸ் அவங்க வந்துட்டு நெட்வொர்க் கிடைக்காதனால தான் அட்டெண்டன்ஸ் வந்து போட முடியலையா அப்படிங்கிறத அவங்க நோட் பண்ணிக்குவாங்க. அதுக்கேற்றாப்புல அவங்க சொல்யூஷனும் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்னார்வலர்களுக்கு மட்டும்தான் அவங்க ஆப்பில் வந்து அட்டெண்டன்ஸ் போடலைன்னா கூட அதையும் வந்து அவங்க கால்குலேட் பண்ணிக்குவாங்க. மற்றபடி மற்ற தன்னார்வலர்கள் எல்லாமே ப்ராப்பராக வந்து அட்டெண்டன்ஸ் வந்து போடணும். ஏன்னா நெட்வொர்க் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அட்டெண்டன்ஸ் போடலைன்னா அப்போ வந்து கண்டிப்பாக வந்து பிரச்சனையாகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அட்டெண்டன்ஸ் எதனால் போட முடியலை அப்படிங்கிறத வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கரெக்டாக வந்து அட்டெண்டன்ஸ் போட்டாகணும். யார் யார் எப்படி அட்டெண்டன்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறதே வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் சென்டருக்கு எந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப லாங் ஆப்சண்ட்டாக வந்து இருக்காங்களோ அந்தோட மாணவர்கள் பேர்லாம் வந்து நீக்க சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மையங்களுக்கு வர மாணவர்களை ரெகுலராக வர சொல்லுங்கள். அதுக்கு தேவையான முயற்சிகளை வந்து எடுங்க. சம்மந்தப்பட்ட ஸ்கூலுக்கு போய் டீச்சர்ஸ்கிட்ட வந்து பேசுங்க. ரெகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். நம்ம போடுற அட்டெண்டன்ஸோட வருகை 10% வந்து பார்த்திங்க அப்படின்னா 75%க்கும் குறையாமல் இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து இப்போ 20 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா 15 மாணவர்களுக்கு குறையாமல் டெய்லி அட்டெண்டன்ஸ் வந்து போடுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ வந்து ப்ராப்பராக வந்து எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஐடிகே 3.0ல செலக்ட் ஆன தன்னார்வலர்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹைடெக் லேப் வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜூலை 15ஆம் காமராஜோட பிறந்த நாளான கல்வி வளர்ச்சி நாளில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6600 ஹைடெக் லேப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே இதுக்கான ஆள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிது அப்படின்னா நான் உடனே வந்து அப்டேட் பண்ணிடுறேன். நீங்களும் உங்களோட லோக்கல் குரூப்பில் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இன்னும் நிறைய குட்டி குட்டி வேலைவாய்ப்புகள் வரப்போகிறதா வந்து குரூப்பில் வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க. நிறைய பேர் இப்போவே பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அதாவதுட்டு மக்களுடைய முதல்வர் திட்டத்தில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. கேம்ப் வந்து 2 நாள் இல்லை 3 நாள் இல்லை 1 நாள் வந்து போடுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற போல் வாலண்டியர்ஸ்க்கு வந்துட்டு சேலரி வந்து கொடுக்குறாங்க. 1 டேக்கு 350 ரூபான்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்களும் இது போல் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சிஜி ஒர்க் அதாவது கேரியர் கைடன்ஸுக்கும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து தேர்வு நடந்துக்கிட்டு இருக்குது. இன்டர்வியூலாம் வச்சு முடிச்சுட்டாங்க. செலக்டட் லிஸ்ட்டு வந்துட்டு இன்னும் 1 ஆர் 2 வீக்ஸில் வந்து வெளியிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் லோக்கல் குரூப்பாக வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. இதே போல் அடுத்தடுத்து குட்டி வேலைவாய்ப்பும் நிறையா வரும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரெகுலராக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நானும் எனக்கு தகவல் கிடச்சி நான் அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.